சாணி அபேசகர இலங்கையினுடைய குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினுடைய பணிப்பாளர். அவர் இப்போது பதவி விலகி இருக்கிறார். இவருடைய பதவி விலகலோடு மிகப்பெரிய அளவிலான கேள்விகளும் சில விமர்சனங்களும் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு தெரியும், ஈஸ்டர் குண்டு தாக்குதல் விவகாரத்திலே விசாரணைகளை மேற்கொண்டிருக்கக்கூடியவர் இந்த சாணி அபேசகர. அதே போல சுரேசாலையினுடைய கைது விவகாரமாக இருக்கலாம், பிள்ளையானுடைய செயலாளராக இருந்திருக்கக்கூடிய அசாத் மௌலானாவிடம் வாக்குமூலங்களை பெறுவதற்கு பிரான்சிற்கு சென்ற விடயமாக இருக்கலாம். இந்த விவகாரங்களில் எல்லாம் முன்னிலை வகித்திருக்கக்கூடியவர் இந்த சாணி அபேசகர. சாணி அபேசகர தொடர்பாக வருகிற போது ஏராளமான இலங்கையினுடைய பிரசித்தமான வழக்குகளை கையாண்டு வெற்றி பெற்ற ஒருவராக காணப்படக்கூடியவர். இவருடைய புலனாய்வு அறிவின் மூலமாக மிக பாரிய விடயங்கள் கண்டறியப்பட்டதாக சொல்லப்பட்டது. குறிப்பாக பிரான்சுக்கு சென்று பிள்ளையானுடைய முன்னாள் செயலாளர் ஹன்சீர் அசாத் மௌலானாவிடம் வாக்குமூலம் பெற்றது, சுரேசரை கைது, ரணில் விக்ரமசிங்கவினுடைய கைது விவகாரம், இவை எல்லாவற்றிலுமே அவர் பேசப்பட்டதாக சொல்லப்பட்டிருக்கிறது. குறிப்பாக துமிந்த சில்வா வழக்கு, லசந்த விக்ரமதுங்க கொலை, ரவிராஜ் கொலை, வசீம் தாஜுதீன் கொலை, 11 தமிழ் மாணவர்கள் கடத்தல் வழக்கு, ரத்து பஸ்வல துப்பாக்கிச்சூடு, ஊடகவியலாளர்கள் போதல ஜெயந்த மற்றும் கித் நோயர் மீதான தாக்குதல்கள், இந்த வழக்குகளை எல்லாம் அவர்தான் விசாரித்து வந்ததாக சொல்லப்படுகிறது. ஒளி படைத்த கண்ணும் உறுதி கொண்ட நெஞ்சும் வழி கடந்து வரும் நிதர்சனத்தின் தளம் அதிர்வு. இது கொதிநிலைகளின் களம். வணக்கம், இது ஐபிசி தமிழின் இன்றைய அதிர்வு. இன்றைய நாளும் பேசப்பட வேண்டிய ஒரு சில முக்கியமான விடயங்கள் தொடர்பாக பேசிக்கொள்ளப் போகிறோம். சாணி அபேசகர இலங்கையில் அரசியல் வட்டாரத்தில், குறிப்பாக தென்னிலங்கையினுடைய அரசியலில் மிகப்பெரிய அளவில் பேசப்பட்ட ஒரு பெயர் தான் இந்த சாணி அபேசகர. சாணி அபேசகர இலங்கையினுடைய குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினுடைய பணிப்பாளர். அவர் இப்போது பதவி விலகி இருக்கிறார். இவருடைய பதவி விலகலோடு மிகப்பெரிய அளவிலான கேள்விகளும் சில விமர்சனங்களும் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு தெரியும், ஈஸ்டர் குண்டு தாக்குதல் விவகாரத்திலே விசாரணைகளை மேற்கொண்டிருக்கக்கூடியவர் இந்த சாணி அபேசகர. அதே போல சுரேசாலையினுடைய கைது விவகாரமாக இருக்கலாம், பிள்ளையானுடைய செயலாளராக இருந்திருக்கக்கூடிய அசாத் மௌலானாவிடம் வாக்குமூலங்களை பெறுவதற்கு பிரான்சிற்கு சென்ற விடயமாக இருக்கலாம். இந்த விவகாரங்களில் எல்லாம் முன்னிலை வகித்திருக்கக்கூடியவர் இந்த சாணி அபேசகர. ஆகவே சாணி அபேசகர் அந்த பதவியிலிருந்து அகற்றப்பட வேண்டும் என்கின்ற விதத்திலே குறிப்பாக பிமல் வீரவன்ச, உதயகம்மன் பீல போன்றவர்கள் கடந்த காலங்களில் மிகப்பெரிய அளவில் கூச்சல்களை போட்டவர்கள். அவர் 2019 இறுதிப் பகுதியிலே சிஐடியினுடைய பணிப்பாளர் பதவியிலிருந்து இடைநிறுத்தப்பட்டு அவர் பதவி மாற்றம் செய்யப்பட்டு காலையிலே ஒரு சிறிய அதிகாரமில்லாத பதவிக்கு மாற்றப்பட்டார். ஆனால் புதிய அரசு, என்பிபி அரசினுடைய ஆட்சி உருவாகி ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க ஆட்சி பீடமேறிய பின்பதாக மீளவும் ஒப்பந்த அடிப்படையில் ஓராண்டுகளுக்கென்று சாணி அபேசகர பதவிக்கு அமர்த்தப்படுகிறார். இப்போது சாணி அபேசகர அந்த பதவியில் இருந்து விலகி இருக்கக்கூடிய விடயம், இதற்கு அரசியல் அழுத்தங்கள் காரணமா, உண்மையில் ராஜபக்ச தரப்புகளுக்கு எதிராக இவர் மேற்கொண்டிருக்கக்கூடிய விசாரணை தான் காரணமா? இப்படி நிறைய கேள்விகள் பலராலும் முன்வைக்கப்பட்ட நிலையில் அவர் பிரதி போலீஸ் மா அதிபராக பதவி உயர்வு கிடைத்திருந்த நிலையில் அவர் அங்கு அந்த பதவியில் இருந்து விலகி இருப்பதாகவும் புதிய பிரதி போலீஸ் மா அதிபராக அவர் தொடரப்போவதாகவும் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அவருக்கு பதவி உயர்வு கிடைத்துவிட்டது. அவர் தன்னுடைய கடந்த 2020ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 25ஆம் தேதியிலே இருந்து அமுலுக்கு வரும் வகையிலே இவருக்கான பதவி உயர்வு வழங்கப்பட வேண்டும் என்று சொல்லியும் இவருக்கான முழுமையான நிலுவை சம்பள தொகையும் வழங்கப்பட வேண்டும் எனவும் நீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கிறது. அவருக்கான நிவாரணங்கள் கிடைக்கப்பெற்றுவிட்டது. அப்படியாக இருந்தால் இந்த வழக்குகளுடைய விசாரணை என்னாவது, இந்த வழக்குகளுடைய முடிவுகள் என்ன, இந்த வழக்குகளின் மூலமாக சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அந்த விடயங்கள், இதற்கான முடிவுகள் சரியான முறையில் கிடைக்கப்பெறுமா? இனி வருகின்ற சிஐடியினுடைய பணிப்பாளர் எப்படியாக நகரப்போகிறார்? சாணி அபேசகர் போல தைரியமான முடிவுகளை எடுக்கக்கூடியவராக இருப்பாரா? விசாரணைகளை மேற்கொள்வது குறிப்பாக உங்களுக்கு தெரியும், ஞாபகம் இருக்கும் என்று நம்புகிறேன், இலங்கையினுடைய முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவினுடைய கைது விவகாரத்தில் துணிந்த முடிவெடுத்தவர் கூட இந்த சாணி அபேசகர் என்று சொல்லப்படுகிறது. ஆகவே இப்போது இருக்கக்கூடிய மிக முக்கியமான கேள்வி, சாணி அபேசகர் பதவி விலகி பிரதி போலீஸ் மா அதிபராக சென்றிருக்கிறார். அப்படியானால் சிஐடிக்கு வரக்கூடிய புதிய பணிப்பாளர் இந்த வழக்குகளை இதே போல கையாளுவாரா? இந்த கேள்வியும் அல்லது நீதி அல்லது இந்த விசாரணைகள் தொடர்பான மிக முக்கியமான குற்றச்சாட்டுகள், விமர்சனங்கள், ஆதங்கங்கள் வெளிப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய நிலைதான். இந்த விவகாரங்கள் தொடர்பாக விரிவாக இன்றைய நாளில் பார்க்க போகிறோம். யார் இந்த சாணி அபேசகர? சாணி அபேசகரவனுடைய கடந்த காலம் என்ன? அதே நேரத்தில் இந்த பதவி உயர்வின் மூலமாக நாட்டினுடைய விசாரணைகளுக்கு இடைமறிப்புகள் ஏதாவது இடம்பெறப் போகிறதா? இது தொடர்பான சில கேள்விகளோடும் நாங்கள் தொடரக்கூடியதாக இருக்கும். குறிப்பாக சிஐடியினுடைய பணிப்பாளர் பதவியில் இருந்து விலகி இருக்கக்கூடிய சாணி அபேசகர புதிய பதவிக்கு உட்படுத்தப்படுகிறார் என்றாலும் அவர்
இனி வருகின்ற காலப்பகுதியில் இந்த சிஐடி விவகாரங்களுக்கான ஒரு பிரதி போலீஸ் மா அதிபராக நியமிக்கப்படக்கூடிய வாய்ப்பு இருப்பதாகவும் அதனால் அவர் ஒரு பிரதி போலீஸ் மா அதிபராக இருந்து கொண்டு இந்த விவகாரங்களை கவனத்தில் கொள்வார், மேற்பார்வை செய்வார் என்று சொல்லிக் கொள்கிறார்கள். உண்மையில் என்ன நடக்கப் போகிறது என்பதனை அரசு தரப்பு தான் தீர்மானிக்க வேண்டும். இப்படியான ஒரு சூழ்நிலையில் குறிப்பாக எதிர்க்கட்சிகளினுடைய எதிர்பார்ப்பு ஈடேறிவிட்டதா, சானி அபேசகர பதவியிலிருந்து அகற்றப்படுகின்ற விடயம் சரியாகிவிட்டதா? உண்மையில் அப்படி ஒரு கேள்வி இருக்கிறது. ராஜபக்ச தரப்புகளுக்கு மிகப்பெரிய விசாரணைகள் குடைச்சல்களை கொடுத்திருக்கக்கூடிய ஒருவர் அந்த இடத்திலிருந்து அகற்றப்பட்டிருக்கிறார். அதற்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய சன்மானம் அல்லது அதற்கான ஒரு காரணமாக அந்த பதவி உயர்வு இருக்கலாம் என்று சொல்லியும் சிலர் பேசிக் கொள்கிறார்கள். உண்மையில் இந்த நிலைமை மாறுமா அல்லது தொடர்ச்சியாக அவருடைய கண்காணிப்புகள் இருக்குமா என்பதனை அரசு தரப்பு அதனுடைய நியமனங்கள் இவருக்கு வழங்கப்படுகின்ற பொறுப்புகளின் அடிப்படையில் தான் நாங்கள் கவனித்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கும் என்பதை ஞாபகப்படுத்திக் கொள்ளலாம். இப்படியான ஒரு சூழ்நிலையில் குறிப்பாக இந்த சானி அபேசகர தொடர்பாக வருகிற போது ஏராளமான இலங்கையினுடைய பிரசித்தமான வழக்குகளை கையாண்டு வெற்றி பெற்ற ஒருவராக காணப்படக்கூடியவர். இவருடைய புலனாய்வு அறிவின் மூலமாக மிக பாரிய விடயங்கள் கண்டறியப்பட்டதாக சொல்லப்பட்டது. குறிப்பாக பிரான்சுக்கு சென்று பிள்ளையானுடைய முன்னாள் செயலாளர் ஹன்சீர் அசாத் மௌலானாவிடம் வாக்குமூலம் பெற்றது, சுரேசரை கைது, ரணில் விக்ரமசிங்கவினுடைய கைது விவகாரம், இவை எல்லாவற்றிலுமே அவர் பேசப்பட்டதாக சொல்லப்பட்டிருக்கிறது. குறிப்பாக துமிந்த சில்வா வழக்கு, லசந்த விக்ரமதுங்க கொலை, ரவிராஜ் கொலை, வசீம் தாஜுதீன் கொலை, 11 தமிழ் மாணவர்கள் கடத்தல் வழக்கு, ரத்து பஸ்வல துப்பாக்கிச்சூடு, ஊடகவியலாளர்கள் போதல ஜெயந்த மற்றும் கித் நோயர் மீதான தாக்குதல்கள், இந்த வழக்குகளை எல்லாம் அவர்தான் விசாரித்து வந்ததாக சொல்லப்படுகிறது. இப்படி இருக்கக்கூடிய நிலையில் குறிப்பாக 2019ஆம் ஆண்டு காலப்பகுதியில் இருந்து 2024 வரை இவருக்கு எதிராக ஒரு அரசியல் பழிவாங்கல் இடம்பெற்றதாகவும் சொல்லப்படக்கூடிய விடயமும் இருக்கிறது. குறிப்பாக கோட்டாபாய ராஜபக்ச ஆட்சிக்கு வந்த பின்பதாக 2019 ஈஸ்டர் தாக்குதலின் பின்பதாக விசாரணை முன்னெடுத்த நிலையிலே இது தொடர்பாக அவர் விசாரணைகளை முன்னெடுக்கிறார். கோட்டாபாய ராஜபக்ச ஆட்சி அமைத்து சாணிக்கு காலிக்கு இடமாற்றம் வழங்கப்படுகிறது. அதே நேரம் பாஸ் குணவர்த்தன வழக்கை பயன்படுத்தி இடைநிறுத்தம் செய்யப்பட்டு 10 மாதங்கள் சிறையில் அடைக்கப்படுகிறார். 2024 அவர் மீளவும் நான் ஏற்கனவே சொன்னது போல இந்த குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினுடைய பணிப்பாளராக பதவி உயர்வு பெறுகிறார். இப்படி இருக்கக்கூடிய நிலையில் குறிப்பாக சானி அபேசகர சிஐடி பணிப்பாளர் பொறுப்பில் இருந்து விலகினாலும் டிஐஜி நிலைக்கு உயர்த்தப்பட்டதன் மூலமாக ஈஸ்டர் தாக்குதல் வழக்குகள் மற்றும் ஏனைய அரசியல் குற்ற விசாரணைகள் மேற்பார்வையிடும் அதிகாரம் அவருக்கு வழங்கப்படும் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிலைமை எப்படி மாறப்போகிறது என்பதனை நாங்கள் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். குறிப்பாக நான் இன்னொரு விடயத்தை சொல்லிக்கொள்ள வேண்டும். இந்த சானி அபேசகர் தொடர்பாக சானி அபேசகர கையாண்ட வழக்குகளில் பிரசித்தமான அந்த வழக்குகள் தொடர்பான விவரங்களையும் உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். குறிப்பாக ஈவான் ஜான்சன் கொலை வழக்கு 2005ஆம் ஆண்டு ரோயல் பார்க் கொலை என்று சொல்லி நீங்கள் அறிந்திருக்கக்கூடிய அந்த கொலை சம்பவம். கொழும்பு ராஜகிரி ரோயல் பார்க் அபார்ட்மெண்டிலே ஸ்வீடன் நாட்டு யுவதியான ஈவான் ஜான்சன் படுகொலை செய்யப்பட்டார். எந்தவிதமான நேரடி சாட்சியங்களும் இல்லாத நிலையில் இலங்கையின் முதன்முறையாக டிஎன்ஏ மாதிரி ஆதாரங்கள் மற்றும் கைரேகைகளை அடிப்படையாக கொண்டு இந்த விசாரணையை நிறைவுக்கு கொண்டு வந்தார் சானி அபேசகர. முடிவாக குற்றவாளியான ஜூட் ஜமஹா கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தால் அவருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டது. அதேபோல 2013ஆம் ஆண்டிலே முகமது சியாம் படுகொலை செய்யப்பட்ட வழக்கு, பம்பலப்பட்டியைச் சேர்ந்த கோடீஸ்வர வர்த்தகரான முகமது சியாம் கடத்தப்பட்டு கொலை செய்யப்பட்டார். போலீஸ் உயர்மட்டத்திலே இருந்த பிரதி போலீஸ் மா அதிபர் டிஐஜி பாஸ் குணவர்த்தன மற்றும் அவரது மகன் இதில் சம்பந்தப்பட்டிருப்பதை தைரியமாக வெளிச்சத்திற்கு கொண்டு வந்தார். இந்த நிலையில் அவர்களுக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டது. அதே போல பாரத லக்ஷ்மன் பிரேமச்சந்திர படுகொலை வழக்கு 2011ஆம் ஆண்டு கொழும்பு முல்லேரியாவிலே நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டில் அரசியல்வாதியான பாரத லக்ஷ்மன் பிரேமச்சந்திர உட்பட 4 படுகொலை செய்யப்படுகிறார்கள். முடிவிலே துல்லியமான புலனாய்வின் மூலமாக நிரூபிக்கப்பட்டு குற்றவாளியான துமிந்த சில்வாவுக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டது. அதேபோல ரோகணகுமார கொலை வழக்கு 1999. சந்தன பத்திரிகையினுடைய ஆசிரியரான ரோகணகுமார படுகொலை செய்யப்பட்ட வழக்கில் அன்றைய ஆட்சியாளர்களின் ஆதரவு பெற்ற பாதாள உலக தாதாவான பொத்தகான சஞ்சீவ என்பவரே சூத்திரதாரி என்பதை சானி கண்டறிந்தார். எனினும் அரசியல் அழுத்தங்களால் விசாரணை முடக்கப்பட்டதாக அப்போது தெரிவிக்கப்பட்டது. அதேபோல லசந்த விக்ரமதுங்க படுகொலை, சண்டே லீடரினுடைய பிரதம ஆசிரியர் லசந்த விக்ரமதுங்கவினுடைய படுகொலை வழக்கு குற்றவாளிகள் மற்றும் பின்னணியில் இருந்த இராணுவ அரசியல் சக்திகளை நோக்கி விசாரணைகளை நகர்த்தினார். மைத்ரனுடைய ஆட்சி காலத்தில் இது தீவிரமாக விசாரிக்கப்பட்டது. அதேபோல ஊடகவியலாளர்கள் மீதான தாக்குதல்கள் மற்றும் கடத்தல்கள், போதல ஜெயந்த மற்றும் கித் நோயர் தாக்குதல், ஊடகவியலாளர் சித்திரவதைக்கு உள்ளாக்கப்பட்ட வழக்குகளை விசாரித்து சான்றுகளை திரட்டினார். அதேபோல 2010ஆம் ஆண்டு பிரகீத் கூட காணாமலாக்கப்பட்டது. இராணுவ புலனாய்வு பிரிவினரின் தொடர்பு இருப்பதை அவரே அம்பலப்படுத்தி இருக்கக்கூடியவரும் இவர்தான்.
இப்படியாக 2008-2009 காலப்பகுதியில் 11 தமிழ் மாணவர்கள் கடத்தப்பட்டு காணாமல் ஆக்கப்பட்ட வழக்கு, கொழும்பிலே கப்பம் பெறுவதற்காக தமிழ் மாணவர்கள் 11 பேர் கடத்தப்பட்ட அல்லது அந்த இளைஞர்கள் கடத்தப்பட்ட வழக்கு தொடர்பான சட்ட நடவடிக்கையை முன்னெடுத்திருக்கக்கூடியவர் என்பதையும் சொல்லிக் கொள்ளலாம். பிரபல ரக்பி வீரர் வசீம் தாஜுதீனுடைய மரணம் விபத்து அல்ல படுகொலை என்பதை நிரூபிக்கும் ஆதாரங்களை சேகரித்தார். ரத்துல் பஸ்வல துப்பாக்கிச்சூடு, குடிதண்ணீர் கேட்டு போராடிய பொதுமக்கள் மீது நடத்தப்பட்ட துப்பாக்கிச்சூடு தொடர்பான புலனாய்வு, அதேபோல மாமனிதர் நடராஜர் அவிராஜ் கொலை, தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் அவருடைய கொலை வழக்கு தொடர்பாக விசாரணைகளை முன்னெடுத்திருக்கக்கூடியவர். உடதளவின படுகொலை, குறிப்பாக 2001 பண்டார்நாயக்க விமான நிலைய தாக்குதல் போன்ற தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த வழக்குகளுடைய விசாரணைகளிலும் இவர் முக்கியமான பங்கை வகித்திருக்கிறார். அது மாத்திரமல்லாமல் நாட்டின் மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய 2019 ஏப்ரல் 21 ஈஸ்டர் குண்டு தாக்குதல் தொடர்பான அந்த விவகாரங்களையும் திட்டமிட்ட தாக்குதலா சதியா என்ற கோணத்தில் விசாரணைகளை தொடங்கினார். இந்த நிலையில் குறிப்பாக 2019 இறுதியில் இடமாற்றம் செய்யப்பட்டு 2024 மீண்டும் பதவிக்கு வந்து இப்போது பதவி உயர்வு பெற்றிருக்கக்கூடியவர். ஆகவே ஷானியா அபேசகருடைய சாட்சியங்கள் மற்றும் புலனாய்வு வாக்குமூலங்களின் மூலமாக 20க்கும் மேற்பட்ட கொலை வழக்குகளில் குற்றவாளிகளுக்கு மரண தண்டனை பெற்றுக் கொடுத்திருக்கக்கூடியவர். அதேபோல 100க்கும் மேற்பட்ட வழக்குகளில் அரசின் முதன்மை சாட்சியாக இருந்து குற்றங்களை நிரூபித்திருக்கக்கூடிய ஒருவர் தான் இந்த ஷானியா அபேசகர். இவர்தான் ஷானியா அபேசகர். சரி, இது ஒரு புறம் இருக்கட்டும். ஷானியா அபேசகருக்கான பீடிகைகள், அவர் கடந்த காலங்களில் செய்த விடயங்கள், உண்மையில் இந்த விவகாரங்கள் தொடர்பாக நீதியான ஒரு விசாரணையை ஷானியா அபேசகர் முன்னெடுத்தார் அப்படி என்று பலரும் நம்புகிறார்கள். அப்படியாக இருந்தால் இவருடைய இந்த பதவி உயர்வு இந்த விசாரணைகளுக்கு எந்த மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்தப் போகிறது? எங்களிடம் ஒரு சில கேள்விகள் இருக்கிறது. கேள்விகளுக்கான பதிலை அரசு தரப்பு தான் வழங்க வேண்டும். பொறுத்திருந்து பார்க்கலாம். குறிப்பாக பதவி உயர்வு காரணமாக ஷானியா அபேசகர் சிஐடி பணிப்பாளர் பதவியில் இருந்து விலகும் பட்சத்தில் ஈஸ்டர் தாக்குதல் மற்றும் ஏனைய உணர்வுபூர்வமான அரசியல் குற்ற வழக்கு விசாரணைகள் முடங்காமல் தொடர்வதை அரசு எப்படி உறுதிப்படுத்தப் போகிறது? அதேபோல அவருக்கு பதிலாக சிஐடியினுடைய புதிய பணிப்பாளராக நியமிக்கப்படுபவர் அரசியல் அழுத்தங்களுக்கு தலைவணங்காமல் நடுநிலையாக செயற்படக்கூடிய அதிகாரிதானா என்பதனை அரசு உறுதிப்படுத்துமா? அதேபோல அரசியல் பழிவாங்கல் மற்றும் இழப்பீடு குறித்த கேள்விகளும் எழுந்து காணப்படுகிறது. குறிப்பாக 6 ஆண்டு கால அநீதிக்கு யார் பொறுப்பு? நிர்வாக மேன்முறையீட்டு தீர்ப்பாயத்தினுடைய உத்தரவின்படி 2020ஆம் ஆண்டு முதல் முன்செல்லும் தேதியிட்டு அவருக்கு பதவி உயர்வும் நிலுவைச் சம்பளமும் வழங்கப்படுகிறது. கடந்த காலங்களில் அரசியல் பழிவாங்கல் காரணமாக ஒரு திறமையான போலீஸ் அதிகாரிக்கு இழைக்கப்பட்ட அநீதிக்கு அரசு என்ன விளக்கம் அளிக்கப் போகிறது? அது தொடர்பான விசாரணைகள், கைதுகள் இடம்பெறப் போகிறதா? முந்தைய ஆட்சியில் மேற்கொள்ளப்பட்ட பழிவாங்கல் நடவடிக்கைகளால் 6 வருட சம்பள நிலுவை மற்றும் கொடுப்பனவுகளை இப்போது மக்களின் வரிப்பணத்தில் இருந்து வழங்க வேண்டிய நிலை ஏற்பட்டிருக்கிறது. இதற்கு காரணமான அன்றைய போலீஸ் உயர் அதிகாரிகளிடமிருந்து இந்த தொகை வசூலிக்கப்பட்டுமா? அதே போல போலீஸ் சேவையினுடைய சீர்திருத்தம் நீதிமன்றம் வரை செல்ல வேண்டிய நிலை ஏன் ஏற்பட்டிருக்கிறது? ஒரு திறமையான அதிகாரி தனது நியாயமான பதவி உயர்வு பெற மேன்முறையீட்டு தீர்ப்பாயம் மற்றும் நீதிமன்ற கதவுகளை தட்ட வேண்டிய சூழல் ஏற்பட்டிருக்கிறது. போலீஸ் ஆணைக்குழுவின் சுயாதீனமின்மையை இது காட்டுகிறதா என்ற கேள்வியும் இருக்கிறது. அதே போல அரசாங்கங்கள் மாறுகின்ற போது நேர்மையான போலீஸ் அதிகாரிகள் பழிவாங்கப்படுவதையும் சிறையில் அடைக்கப்படுவதையும் தடுப்பதற்கு தேவையான போலீஸ் சீர்திருத்தங்களை தற்போதைய அரசு எப்போது கொண்டு வரும்? ஆகவே இங்கு இருக்கக்கூடிய பிரதானமான கேள்வி, இந்த விசாரணைகள் தொடருமா? இவருக்கான நீதி என்ற போர்வையில் இப்போது வழங்கப்படுகின்ற சம்பளம் இவை மக்களுடைய வரிப்பணத்தில் இருந்து வழங்கப்பட வேண்டியதா? அன்று இவருக்கான நீதியை மறுத்த போலீஸ் அதிகாரிகளிடமிருந்து பெறப்பட வேண்டுமா? சரியான தீர்ப்புகளையும் அரசுதான் மேற்கொள்ள வேண்டும். பொறுத்திருந்து பார்க்கலாம். ஆகவே இங்கு நாங்கள் பேசுகின்ற விடயம், ஷானியினுடைய இந்த இடமாற்றம் வழக்குகளை மூடி மறைக்கவா, மடைமாற்றவா? எப்படியான நடவடிக்கை? இந்த இடத்தில் உதய கம்மன் பிளவும் பிமல் வீரவன்சவும் வெற்றி பெற்றிருக்கிறார்களா? மீண்டும் ஒரு இன்றைய அதிர்வினோடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். ஐபிசி தமிழ் நியூஸ் என்கின்ற எங்களுடைய யூடியூப் பக்கத்தை பின்தொடருங்கள் அன்பான உறவுகளே. தொடர்ந்தும் கருத்திடுங்கள். வணக்கம். ஒளி படைத்த கண்ணும் உறுதி கொண்ட நெஞ்சும் வழி கடந்து வரும் நிதர்சனத்தின் தளம். அதிர்வு. இது கொதிநிலைகளின் களம்.